ஓம் சாந்தி. தாதி ஜானகி அவர்களின் ஞான மொழிகள். பாலமாக இருங்கள், தடைகளாக இருக்காதீர்கள். 2 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஒன்று தடையாக இருப்பது, தனக்கும் மற்றவர்களுக்கும். என்ன பேசினாலும் மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பது, மற்றவர்களுடைய வார்த்தைகளை கிராஸ் பண்ணுறது, துக்கம் கொடுப்பது. ஸோ இது ஒரு விதமான வாழ்க்கை. இன்னொன்று பாலமாக இருப்பது. அப்படின்னா நான் உங்களை எனேபிள் பண்ணுறேன், எனேபிளர்ஸ். மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்பவர்கள், மற்றவர்களை முன்னேற தூண்டுபவர்கள், மற்றவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருப்பவர்கள். இது எனேபிளர்ஸ், பாலமாக இருப்பவர்கள். உங்களை பயன்படுத்தி கொண்டு ஒருத்தர் முன்னேறி செல்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படணும். அப்போது நீங்கள் என்ன மாதிரியான பர்சனாலிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நான் மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கேனா, இல்லை மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறேன்? உங்களால் பாலமாக இருக்க முடியவில்லை என்றாலும் கூட தடையாக இருக்கக்கூடாது இல்லையா? என்ன மாதிரியான கர்மம் நான் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன்? அப்போது நான் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு பாலமாக இருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு சினாரியோ, நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, காரு சகதியில் மாட்டிக்கிச்சு. ஓகே, சகதியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரேஸ் பண்ணுறீங்க, சக்கரம் உள்ள போயிட்டே இருக்கு. யூ நீட் சம்மன் டு புஷ். பின்னாடிலேருந்து யாராவது தள்ளி விடணும். தள்ளும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார்லேருந்து சகதியெலாம் மேலே படத்தான் செய்யும். அப்போது அப்படி நல்லா தள்ளி விட்ட உடனே இப்படி போயிட்டு அந்த காரு ட்ராக்குக்கு போன பிறகு அந்த டிரைவர் லைஃபுக்கு தள்ளி விட்டவங்களை மறக்க மாட்டாங்க. எப்போ சகதியை பார்த்தாலும் ஓ குட், அன்றைக்கி ஒருத்தர் என்னை தள்ளி விட்டாங்க. பி சம்மன் லைக் தேட். மற்றவங்க வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு தடை வரும் பொழுது அவர்களுடைய தடையை நீக்கக்கூடியவர்களாக மாறுங்க. இதுக்கு நான் நிறைய சகித்து போகணும். அவங்க மேலே சேறு பட தான் செய்யும். தள்ளி விட்டாங்கன்னா காரு சேறு அள்ளி தான் வீசும். அதை தாண்டி தான் நான் மற்றவங்களை உதவ முடியும். நான் மற்றவங்களுக்கு உதவ போனேன், அவங்க என்ன 2 வார்த்தை பேசிட்டாங்க, அதனால் நான் திரும்பி வந்துட்டேன். யாருமே யாருக்கு உதவி தேவையோ அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட நல்ல வார்த்தைகள் பேச மாட்டாங்க, உங்ககிட்ட பணிவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நோயில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேர் நாட் ஃபைன்ல. அப்போது அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் முதல்ல அக்செப்ட் பண்ணணும். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஒரு பேஷண்ட் பியூக் பண்ணுவாங்க, ஒரு பேஷண்ட்டு எல்லாமே பண்ணுவாங்க, கத்துவாங்க. ஆனால் அந்த நர்சிங் பண்ணுறவங்க அது ரொம்ப பொறுமையாக எடுத்துப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் கேளுங்களேன், ஏன்னா அவங்க பேஷண்ட் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லை? அப்போது யார் மனதால் வருத்தப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பேஷண்ட்ஸ் தானே, மன நோய் பிடித்திருக்குல்ல அவங்களுக்கு. அவங்க தான் வெளியே வருவாங்க. அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்கள அக்செப்ட் பண்ணுங்க. அப்போது ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்க அதை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய செயல் செய்துட்டீங்க, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிட்டீங்கல்ல. ஸோ செக் பண்ணுங்கள், நான் பாலமாக இருக்கிறேன்னா தடையாக இருக்கிறேன்னா. தடையாக இருப்பதை பற்றி வர்ணிக்கவே வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம லைஃப்பில் கூட நிறைய நேரத்தில் யாராவது ஒருவர் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் அவங்களுக்காக எப்படி இருக்கும்? நான் அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஸோ உங்ககிட்ட சாய்ஸ் இருக்குது. நான் பாலமாக இருக்கணுமா, தடையாக இருக்கணுமா? ஓம் சாந்தி.